பொங்கலூர் மணிகண்டன், இன்றைக்கு அண்ணாவினுடைய கொள்கைகள் யார் அதிகமாக பின்பற்றுறாங்கன்ற கேள்வி இருக்கு இல்லையா? யார் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பல விஷயங்களில் அண்ணாவினுடைய கொள்கைகளை காத்திரமாக பின்பற்றுதான் நினைக்கிறீங்க? அண்ணாவர்களை பற்றி அண்ணன் ஆவடிக்குமார் மிக அற்புதமா சொன்னாங்க. நானும் அக்னீஸ்வரனும் அண்ணாவை பார்த்ததில்லை, அண்ணாவை கேட்டிருக்கிறோம். இன்னும் குறிப்பா சொன்னா அண்ணாவோடு மிக நெருக்கமாக பழகிறோடு எனக்கு பழக்கம் உண்டு. குறிப்பாக திமுக இருக்கிற பொங்கலூர் பழனிசாமி நிறைய உறவினர். ஐயா கோவை செழியன் இவர் எங்களோடு நான் நீண்ட காலம் நெருக்கமா இருந்தவன். அவரோட சொல்வதெல்லாம் கேட்டா அதிமுகவை தொடங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நம்ம அரிதாக தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அண்ணா அவர்கள் காலத்துல திரு கருணாநிதி அவர்கள் தான் 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு திமுகவை வளர்த்தினார் அல்லது உருவாக்கினார், பலமாக திமுக வருவது காரணமாக இருந்தார் என்றெல்லாம் இன்றைக்கு செய்திகள் கட்டமைக்கப்படுகிறது. ஆனால் 1972 திமுக அண்ணா மறைவுக்கு பிறகு தேர்தலில் போட்டியிட்ட போது காங்கேயம் தொகுதியில கோவை செல்வன் வேட்பாளர், பொங்கலூர் தொகுதியில அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி வேட்பாளர், 2 பேருக்குமே நேரடியாக பிரச்சாரம் செய்து, இந்த வெளிப்படையா சொல்றேன், ஒவ்வொரு வேட்பாளருக்கும் 3 லட்சம் ரூபாய் அன்றைக்கே பணம் கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே மாதிரி இந்த பகுதியெல்லாம் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய, நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து திமுகவை வெற்றி பெற, அண்ணாமலைக்கு பிறகு வெற்றி பெற செய்து கருணாநிதியை முதலமைச்சராக்கியவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்போ அண்ணா அவருடைய இயக்கம் வீழ்ந்து விடக்கூடாது, அழிந்து விடக்கூடாது என்று உறுதியாக இருந்து திமுகவை வெற்றி கனியை பறிக்க வைத்து ஆட்சியில் அமர்த்தியவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனா அவரை நீக்கிய பிறகு அண்ணா என்னவெல்லாம் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அதையெல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு தன்னுடைய குடும்பம் மட்டுமே வாழ வேண்டும் என்பதற்கான கொள்கைகளை வகுத்தவர். ஆவடிக்குமார் அவன் சொன்ன மாதிரி, அதாவது ஒட்டுமொத்தமாவே தமிழ்நாட்டில் இருக்கிற சாதாரண அடித்தட்டு மக்கள், குறிப்பா சொல்றேன், நீ அன்னைக்கு பண்ணையார் மட்டும்தான் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், உள்ளாட்சி வாய்ப்பு வர முடியும். குறிப்பா சேனாவை கவுண்டர் ஒரு இருந்தாலும் இங்க போகுது, இல்ல காங்கிரஸ்கார் மிட்டா மிராசு பண்ணையார் மட்டும்தான் எம்எல்ஏ எம்பி ஆக முடியும். அவர்கள் வீட்டுக்கு யாரும் போக முடியாது, வெளியில கையிட்டு தான் நிக்கணும். நீங்க ஒவ்வொரு பெரிய சமுதாய ஜாதி சொல்லுவாங்க, அந்த சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு பெரிய அஜெண்டா இருந்தது. அந்த சமுதாயத்துக்குள்ள அவங்க பெரிய இருப்பாங்க, அவங்க கையெழுத்த போகும். அதையெல்லாம் ஒழித்தவர், மாற்றியவர் அண்ணா என்று சொன்னால் அதை அப்பட்டமாக கடைபிடித்தவர் எம்ஜிஆர், மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஏன்னா 2 பேரும் மட்டும்தான் சமூக நீதியை சரியா பின்பற்றினாங்க. சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த ஒருவர் சட்டமன்றத்துக்கு நுழைய முடியும், அமைச்சராக முடியும், ஏன் முதலமைச்சர் கூட ஆக முடியும் என்பதை அண்ணா கண்ட திமுகவில் செய்ய முடியல. ஆனால் அண்ணாவுக்கு பிறகு அண்ணாவுடைய பெயரை தாண்டி எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக செய்தது. அதனால்தான் இன்றைக்கும் இந்த கட்சி அந்த தலைவர்களை மறைந்த பிறகும் உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா சொன்னாங்க சமூக நீதி, இன்றைக்கு பேசுற மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, பெண்களுக்கான முன்னுரிமை, இந்த விஷயங்கள் எல்லாம் திமுக என்ன செய்திருக்கிறது என்று மேலோட்டமா பார்த்தாலே தெரியும். சமூக நீதி திமுகவில் யார் அதிகமா பணம் வச்சிருக்காங்களோ, யார் பதவியில் உயர் பதவியில் இருக்காங்களோ அவர்களை தாண்டி திமுக எந்த பதவிக்கும் போக முடியாது, அது யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி சுயமரியாதை அப்படித்தான். திமுக கருணாநிதி குடும்பத்தை மதிக்காதவர்கள் யாருமே மரியாதை செய்யப்படவே இல்லை, மரியாதை நடத்தப்படவும் இல்லை. அதே மாதிரி பெண்ணுரிமை அப்படித்தான். அதிமுக 1996 அம்மா அவர்கள் பெரும்பான்மை இடங்களில் பெண்கள் நிறுத்தினாங்க. அதே மாதிரி இந்த கூட அண்ணா எடப்பாடியார் மாவட்ட செயல் பெண்ணையே நியமிச்சிருக்காங்க. ஆனா நியமிச்சு மட்டுமல்ல, சுதந்திரமா இயங்குவதற்கு வழிவகை செய்வாங்க. அப்போ அண்ணாவுடைய லட்சியம் என்ன? தமிழ்நாடு பாதுகாப்பாக வாழ வேண்டும், அடித்தட்டு மக்கள் மேல வரணும். அதே மாதிரி விவசாயமோ தொழில்துறையோ அனைத்தும் மேலோங்கி இந்தியாவிலேயே உண்மையாக வர வேண்டும். இவை அனைத்தையும் செய்தது அதிமுக மட்டும்தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, எடப்பாடியார், இந்த 3 தலைவர்களும் அண்ணா விரும்பிய, அண்ணா நினைத்த, அண்ணா உருவாக்கிய அந்த பணிகளை அப்பட்டமாக மாறாமல் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு செய்து இந்தியாவிலேயே நீங்க எந்த துறை சொன்னாலும் சரி. நீங்க சொல்றதுல ஒரு பல விஷயங்கள் உண்மையான தரவுகளோட அடிப்படையில் இருக்குது. சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு எளிய மக்கள் அரசியல் அதிகாரம் பெறணுன்றது அண்ணாவினுடைய கனவு. அதை நிறைவேற்றி காட்டியது அஇஅதிமுக, அது உண்மைதான். அதே மாதிரி திட்டங்கள் அடிப்படையில் பார்க்கிறப்போ லேப்டாப் விஷயமாகட்டும் அல்லது மிதிவண்டி விவகாரமாகட்டும், பல வளர்ச்சி திட்டங்கள், சத்துணவு திட்டத்திலிருந்து பல விஷயங்களை இந்த அஇஅதிமுகவினுடைய பெரிய செயல் திட்டங்களா இருக்குது. ஆனால் அண்ணாவினுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு திமுக எந்தெந்த வகையெல்லாம் தடையா இருந்திருக்குன்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? ஏன்னா சமூக நீதினு சொன்னா எல்லாரும் திமுக தான் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பிசி பண்ணாங்க.
ஆனா கருணாநிதி நான் தான் பண்ணேன்னு சொல்லி இன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு சமுதாயத்துக்கு சொல்லுவாரு. இதெல்லாம் அண்ணா அவர்கள் சொல்லி கொடுத்து காமராஜர் வைத்து உருவாக்கிய அந்த தாற்பயம். அப்போ இந்த சமூக நீதி அப்படித்தான் வந்துருங்க. ஆனா கட்சியிலும் வரவே இல்லை. கட்சியிலும் ஆட்சியிலும் திமுகவும் இன்றைக்கும் இல்லை, அதிமுக அப்படி இல்லை. எஸ்.பி. வேலுமணி சாதாரண குடும்ப செயலர் அமைச்சர், அண்ணன் விஜயபாஸ்கர் பாருங்க, அதே மாதிரி அன்பழகன் பாருங்க, திண்டுக்கல் சீனிவாசன் பாருங்க, இப்ப நீங்க உதயமாய் பாருங்க. ஒவ்வொருத்தரும் சொன்னீங்கன்னா எல்லாருமே எளிய குடும்பத்திலிருந்து அமைச்சர்களாக, எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக, மாவட்ட தலைவர்களாக, மாவட்ட செயற்கை வர முடியும் சொன்னா அண்ணாவுடைய கொள்கையை இன்றைக்கு மாறாமல் மறுக்காமல் செய்கிற இயக்கம் அதிமுக. எடப்பாடி சாதாரண விவசாய குடும்பம் சேர்ந்தவர், அதாவது எஃப்சி இருந்த சமூகம் பிசியா அண்ணா மாத்தினார், அண்ணா உருவாக்கி காமராஜர் செய்து காட்டினார். இன்னைக்கு பிசி சமூகம் முழுவதும் அதிகாரம் இருக்குங்க. அதிகாரத்துக்கு வர வேண்டியதுதான் அண்ணாவுடைய கனவு. அந்த கனவை நனவாக்கியது அதிமுக. வெறுமனே கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் நிக்காம அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்வதை உருவாக்கியது அதிமுக. அதனால்தான் இன்றைக்கும் இன்னைக்கு எல்லா சமூகமும் அதிமுக விரும்புகிறது. அந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் தலைவராக எடப்பாடி வழங்கி கொண்டிருக்கிறார். எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் அண்ணாவின் கனவை தொடர்ந்து இயக்க முடியும், செயல்படுத்த முடியுங்க.